ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ப்ரௌனி ரெசிபி தான் செய்ய போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து பண்ணுங்கள், கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெத்தட் பண்ணோன்னா, சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட்னா ஒன்றுமே கிடையாது. கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி சூடாகி வர அந்த ஆவியில் மேலே ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கோகோ பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் ஆன உடனே சுகர். ஸோ நான் இன்றைக்கி ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று கூட ஆட் பண்ணலாம். ஆனால் ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது நல்லாவே சுவையாக இருக்கும். அதுக்காக ஸோ எப்போவுமே மிக்சிங்க்கு இந்த மாதிரி விஸ்கி யூஸ் பண்ணிக்குவோங்க. அதாவது முட்டை கலக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நான் யூஸ் பண்ணிக்குவோங்க. நம்ம கரண்டியில் பண்ணும்போதோ வேறு ஏதாவது மிக்சிங்கில் பண்ணும்போது அந்த அளவுக்கு கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகாது. விஸ்கரில் நல்லாவே வரும். ஸோ இப்போ நான் எக் எடுத்திருக்கேன். எக் 1 பை 1 நம்ம ஊற்றி இந்த மாதிரி விஸ்கில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு நமக்கு எலக்ட்ரிக் பீட்டரு அந்த பீட்டர்லாம் தேவை கிடையாது. கேக் செய்கிறதுக்கு தான் நமக்கு பீட்டர் தேவைப்படும். ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு விஸ்கர் இருந்தாலே போதும். நமக்கு மிக்ஸ் பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்கு போட்டு நான் மிக்ஸ் பண்ண உடனே செகண்ட் எக் போட்டுக்கிறேன். எக்லெஸ் ப்ரௌனியும் இருக்குது. அதுக்கு வேறு ஸ்டெப் இருக்குது எக்லெஸ் ப்ரௌனி. நீங்கள் எக்லெஸ் ப்ரௌனி வேணும்னா அந்த வீடியோ நான் அப்புறமா போடுறேன். இப்போ எக்கோட சேர்த்து போடலாம். ஸோ ப்ரௌனி நார்மலாகவே எக்கோட தான் போடுவாங்க. இப்போ அதை மிக்ஸ் பண்ண உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, மைதா ப்ளஸ் பேக்கிங் பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டையுமே சலிச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோல்டு வச்சு நம்ம பண்ணலாம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது. ஏன்னா இதோட அந்த பேட்டர் ரொம்பவே திக்காக இருக்கும். ஏன்னா நம்ம எக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எக்கு, அந்த மைதா, இந்த பட்டர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி கெட்டியாகும். ஸோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு விஸ்கர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்கிறோம், ஓவன் கிடையாது. ஸோ குக்கரில் செய்யும்போது இந்த மாதிரி குக்கரை கீழே சிம்மில் வச்சு, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கீழே சால்ட்டு போட்டு, அதாவது கல்லுப்பு கூட பயன்படுத்தலாம். சால்ட்டு போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு வெயிட்டுக்கு பேலன்ஸ் பண்ண ஒரு ட்ரே வச்சுருங்க. இப்போ நான் ரெடி பண்ணோம் இல்லையா அந்த பேட்டரை இந்த மாதிரி மோல்டில் ஊற்றிக்கணும். என்கிட்ட ரவுண்ட் ஷேப் மோல்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக ப்ரௌனினா ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ சாப்பிட்றது நம்ம தானே, எந்த ஷேப்பில் இருந்தால் என்ன. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த ஷேப்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ என்கிட்ட இருக்குன்றதுனால நான் இன்ஸ்டண்ட்டாக இதை செஞ்சு பார்த்தேன். இப்போ இதில் நான் பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு மேலே பாதாம் லைட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் மேலே சாக்லேட்டுமே நம்ம ஆட் பண்ணலாம். நம்மளோட விருப்பம் தான், நமக்கு எது இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் 5 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சால்ட் போட்டு பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணிடணும். அடுப்பை சிம்மில் தான் நம்ம வைக்கணும். ஓவர் ஹீட் ஆகக்கூடாது, தீஞ்சிரும். ஸோ அதுக்காக சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி அந்த ஹீட்லேயே நம்ம வச்சுட்டேன். ஸோ கரெக்டாக எனக்கு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுலேயே ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், மேலே ஒரு மாதிரி ஷேடு மாதிரி தெரியுதா. ஸோ நமக்கு இந்த தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம கையில் எடுத்து சாப்பிடும்போதே அந்த உடையோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார்